ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மார்ச் 14 வியாழக்கிழமை அன்று காரடையான் நோன்பு, அது பற்றிய சிறப்பு பதிவு இது. ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் தன் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பர். இதுவே இயற்கை. தீர்க்க சுமங்கலி வரம் பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றுள் முதன்மையாக போற்றப்படுவது காரடையான் நோன்பு. இது காமாட்சி நோன்பு என்றும் அழைக்கப்படும். கற்பு கரசியாம் சாவித்திரியானவள் குறைந்த ஆயுளை கொண்ட சத்தியவானை மணந்தாள். ஆயுள் முடிந்து இறந்த சத்தியவானின் உயிரினை யமன் இழுத்து சென்றார். அப்போது சாவித்திரி தனது உறுதியான வாக்கு சாதுரியத்தால் யமனுடனேயே சென்று தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்தாள். யமனிடம் போராடி தனது கணவனின் உயிரை சாவித்திரி மீட்டு வந்த அந்த நாளையே காரடையான் நோன்பாக நாம் கொண்டாடுகிறோம். இது சாவித்திரி நோன்பு என்றும் சொல்வர். மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதமே இந்த காரடையான் நோன்பு. இது மாசியும் பங்குனியும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பால் கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான். பிரிந்த தம்பதியர் கூடுவர். இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமங்கல்யம். அதைவிட பெண்களுக்கு வேற என்ன வேண்டும்? அதற்காக தானே நாம இந்த நோன்பே இருக்கிறோம் அல்லவா? கணவன் நீண்ட ஆயுளுடன் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் நன்னாள் தான் காரடையான் நோன்பு விரத நாள். அது இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் நோன்பு பண்ணி சரடி கட்டுக்கொள்ள வேண்டும். பூஜை 10:30க்கு ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆனால் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக சந்திரஹோரையில் நோன்பு சரடு கட்டிக்கொள்ள நேரம் சொல்லப்படுறது. அன்று பகல் 12:34 மணிக்கு மீன மாதம் ஆரம்பிக்கிறது. மாசி மாதம் இருக்கும்போதுதான் சரடு கட்டிக்கொள்வது வழக்கம். இது ரொம்ப முக்கியமானது. அவரவர் குடும்ப வாத்தியாரை கேட்டுக்கொள்வது நலம். மாசி கயிறு பாசிப்படியும் என்பர். அதாவது காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது, சரடானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும். தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் என்பது ஐதீகம். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். இந்த நாளில் காமாட்சி அம்மனை வேண்டி விரதமிருந்து வெற்றிலை பாக்கு பழத்தோடு அம்மனுக்கு காரரிசியும் காராமணியும் கலந்து செய்த அடையும் உருகாத வெண்ணையும் நிவேதனம் செய்வது வழக்கம். மாசி கயிறு பாசிப்படியும் என்று மாசி மாதத்திலேயே வளர்பிறையில் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் புதிய திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது வழக்கம். இது சிலர் நோன்பு அன்றே அணிவது கூட வழக்கம். பின்பு நோன்பு அன்று நோன்பு சரடில் பசுமஞ்சள் வட்டமாக வெட்டி நடுவில் துளை போட்டு அதனுடன் கொஞ்சம் பூ வைத்து சரடில் கோர்த்து இந்த நோன்பு சரடை பூஜையில் வைத்து பின்பு கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். பிறந்த குழந்தை, அதாவது 1 வயது பூர்த்தியான குழந்தை முதல் வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் வரை இதை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த நோன்புக்கு முன் எதுவும் சாப்பிடக்கூடாது என்பதை நியதி. நோன்பு அடைதான் அன்று முழுவதுமே ஆகாரம், வேறு எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மோர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது மிக மிக முக்கியமானது. அன்று பெண்கள் மோர் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. வயதானவர்கள், குழந்தைகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஏதாவது நீராகாரம் அல்லது சிறிய அளவில் பலகாரம் உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளின் கருணா கட்டாட்சத்துடன் ஆசியுடன் நம் வீட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மிக முக்கியம். அதனால் வீட்டில் உள்ள பெரியவர்களை நமஸ்கரித்து ஆசி பெறுவது அவசியம். முக்கியமாக மறுநாள் காலை பசுவுக்கு கொடுக்க மறக்காமல் 2 அடை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். இப்படி காரடையான் நோன்பு விரதம் இருக்க திருமணமாகாத பெண்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும் என்பது நிச்சயம். காரடையான் நோன்பு நாளில் விரதம் மேற்கொண்டு பிரார்த்தனம் செய்தால் கணவரின் ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் சீராகும். கன்னி பெண்களுக்கு நினைத்தபடியான நல்ல வாழ்க்கை துணை அமையும். அன்று பூஜை முடித்து காரடையும் வெண்ணையும் கையில் வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், எந்நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டி நமஸ்கரிக்க வேண்டும். இது இப்படியும் சொல்லலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம்: தோரம் கிருஹ்ணாமி சுபகை சஹாரித்ரம் தராம்யகம் பத்து ஆயுஷ் சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. தோரம் கிருஹ்ணாமி சுபகை சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ் சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இது தோரம் எனும் சரடு கட்டி கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். மஞ்சள் சரடு கொண்டு பூஜை செய்து அதை கழுத்தில் தான்
கட்டிக்கொள்ளுவது வழக்கம். கையில் கட்டிக்கொள்ளக் கூடாது, கழுத்தில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். நோன்பு நேரம், நைவேத்தியம் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தாச்சு. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வங்களும் செய்த நோன்பு அப்படின்னு சொல்லப்படுறது. பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைக்கும் வல்லமை இந்த காரடையான் நோன்பிற்கு உண்டு என்பதற்கு சான்றாக ஒருமுறை கைலாயத்தில் அம்பாள் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடுகிறாள். உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. இந்த பாவம் உமாதேவி அடைந்தது. அவள் உருவம் மாறியது. பாப விமோச்சனத்துக்காக அன்னை காஞ்சிபுரம் வந்தாள். அங்கு ஆற்றங்கரையில் மண்ணினால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்தாள். அப்போது சிவபெருமான் திருவிளையாடலால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தேவியின் அன்பு துணைவன் அல்லவா, சிவலிங்கம் கரைந்து போகாமல் காக்க காமாட்சி அம்மன் காரடையான் நோன்பு விரதத்தை மேற்கொண்டாள். அந்த விரதத்தை கண்டு மனமகிழ்ந்தார் சிவபெருமான். அன்னைக்கு தரிசனம் கொடுத்து காமாட்சி மணந்து கொண்டார் என்பது ஐதீகம். ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால் இந்த நோன்பிற்கு காமாட்சி அம்மன் விரதம், காமாட்சி நோன்பு என்ற பெயரும் உண்டு. இந்த தினத்தில் தான் சம்பத் கௌரி விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அம்பாளுக்குரிய விரத நாள்களை கௌரி விரத நாள்கள் என்று சொல்வர். ஒவ்வொரு கௌரி விரதத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு, ஒவ்வொரு பெயர் உண்டு. பங்குனி மாதத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கௌரி விரதம் சம்பத் கௌரி விரதம். வாழ்வுக்கு அவசியமான உணவு, உடை, உறைவிடத்தை சம்பத்துக்கள் என்று சொல்வர். அந்த காலத்தில் பசுக்களும் அதாவது கால்நடைகளும் உயர்ந்த செல்வமாக போற்றப்பட்டன. அத்தகைய உயர்ந்த சம்பத்துக்கள் பெருக அருள்பவள் இந்த ஸ்ரீ சம்பத் கௌரி. சம்பத்துக்களை உணர்த்தும் வகையில் பசுவுடன் காட்சியளிப்பாள் இந்த அன்னை. அவளை பசுவாக உருவெடுத்து வந்து சிவ பூஜை செய்த தலங்களும் உண்டு. இதனால் அவளுக்கு கோமதி, ஆவுடை நாயகி ஆகிய திருப்பெயர்களும் வழங்கப்படுகின்றன. திருச்சிக்கு அருகிலுள்ள துறையூரில் இறைவன் சம்பத் கௌரி உடனாய நந்தீஸ்வரராக காட்சி தருகிறார். காசி அன்னபூர்ணியும் மகாமங்கள கௌரி சம்பத் கௌரி என்று அழைக்கப்படுகிறார். இவளுடன் ஐஸ்வர்ய மகாகணபதியும் வீட்டிலிருந்து சகல சம்பத்துகளையும் தருகிறார்கள். காரடையான் நோன்புடன் கூடிய இந்த தினத்தில் விரதம் இருந்து ஸ்ரீ சம்பத் கௌரியை வழிபட வீட்டில் தனம், தானியம், குழந்தை குட்டிகளுடன் கூடிய வம்சம், செல்வம் எல்லாம் விருத்தியாகின்றன. வயதான பெரியோர்கள் சுகம் அடைகிறார்கள். சகல விதமான செல்வாக்குடன் பெண்கள் வாழ்வதற்கும் குடும்ப கருத்து ஒற்றுமைக்கும் தம்பதிகள் அந்யோன்யத்திற்கும் இந்த விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு நாளாகவும் இந்த நாள் அமைவதால் 2 விரதத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். அம்பாளை வழிபடுவதுதானே முக்கியமான நோக்கம் அல்லவா? இந்த தினத்தில் பூஜை செய்து சத்தியவான் சாவித்ரி கதை படித்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வர் என்பது ஐதீகம். நாம் இரத்த கதை விரிவாக நோன்பு தினத்தில் பார்க்கலாம். சாவித்ரி காரடையான் நோன்பு நூற்று யமதர்மராஜனை துதித்த ஒரு ஸ்துதி யமாஷ்டகம். இது மரண பயத்தை போக்க வல்லது. அதை நாம் நோன்பு பதிவிலேயே சேர்த்து பார்க்கலாம். இப்போ நாம் இந்த பதிவில் சத்தியவானின் மனைவி சாவித்ரியால் அருளப்பட்ட தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகம். மிக எளிமையான 4 வரி மந்திரம். இந்த துதியை காரடையான் நோன்பு அன்று பூஜை முடிந்து அந்த தினத்திலும் மற்றும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளிலும் பாராயணம் செய்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் குளித்த பின் ஜப்பிப்பதற்கு பரிந்துரை செய்துள்ளார். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் ஸ்லோகம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதமாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்ச மே பதிவ்ரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யம் ச சௌபாக்யம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான் ச சௌக்கியம் ச சௌமங்கல்யம் தேஹி மே. இதனுடைய பொருள், தனது பெயருக்கு முன் ஓம்காரத்தை உடையவள், வீணை, புத்தகம் இவைகளை தரித்துக் கொண்டிருப்பவள், வேதங்களுக்கு தாயுமான காயத்ரி எனும் சாவித்ரி தேவியே உனக்கு நமஸ்காரம். கணவன் என்னிடத்தில் அன்பு குறையாது இருத்தல் வேண்டும். தீர்க்க சுமங்கலி வரத்தை தாயே நீ எனக்கு அருள வேண்டும். பக்தர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டவளுமான தேவியே, நான் சகல சௌபாகியத்துடன் வாழ தாங்களே எனக்கு அருள வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தோட பொருள். இதை அவசியம் நோன்பு இருப்போர் இல்லாதோர் அனைவருமே இதை சொல்லி பலன் பெறலாம். இந்த பூஜையில் அம்பாள் மீது சரடு வைத்து நாம் அதை கட்டிக்கொள்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை நீடிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். அவ்வளவு ஏன், பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேர்வார்கள் என்கிறார் ஆச்சாரியார்கள். அதனால் பெண்கள் அனைவரும் தவறாமல் காரடையான் நோன்பு விரதம் அனுஷ்டித்து தீர்க்க சௌமாங்கல்யமும் சகல சௌபாகியங்களும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.